இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கூப்பிட்டீங்களா ஜனமா? எப்படி தமிழ்? ஓ மாமியார் அந்த ஒரு பில்ல மட்டும் மறந்தா நீயும் கரெக்டா எடுத்து கொடுக்கற? இல்ல ஜனமா, அந்த பில்ல அவங்க என்கிட்ட தான் கொடுத்து வச்சிருந்தாங்க. நான் தான் மறந்துட்டேன். நான் மட்டும் சரியா எடுத்துட்டு வந்து கொடுக்கலனா தப்பா இருக்கும்ல. என்ன அவ்வளவு ஈஸியா ஏமாத்திடலான்னு நினைக்கிறியா தமிழ்? அவ்வளவு வீக்கான ஆளா நானு? அப்படி இருந்தா என்னால இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியுமா? தமிழ், நான் ஏமாந்திருந்தா கூட ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் ஏமாந்திருப்பேன். கண்டும் காணாம என் பார்வைக்கு தெரியாம யாராலையும் என்னை ஏமாத்த முடியாது. அப்படி யாராவது செஞ்சிருந்தா அவங்களை என் வாழ்நாள் முழுக்க மன்னிக்கவே மாட்டேன். இல்ல ஜனமா, அது நீ பொய் சொல்லும் போதும் உண்மை சொல்லும் போதும் உன் கண்ணை கண்ணாடியில பாரு, அதுல எல்லாம் தெரியும். ஏன்னா கண்ணுதான் மனசோட கண்ணாடி. அது எல்லாத்தையும் படம் போட்டு காட்டிடும். அதுவும் உன்னை நல்லா புரிஞ்ச நான் உன்கிட்ட ஏமாறுவேனா? என்ன கணேசனும் அமுதவும் பணம் வாங்கினாங்களா? அத மீனா வெளியே சொல்ல முடியாம தவிக்கிறா. நீ உன் மாமியார காப்பாத்துற, அவ்வளவுதானே? இல்ல ஜனமா, அது தமிழ், எனக்கு இதெல்லாம் புதுசில்ல. பல வருஷமா இந்த வீட்டுல நடக்கிற விஷயம்தான். மீனா அதை தட்டி கேட்பான்னு வெயிட் பண்ண. இத்தனை நாளும் பண்ணல. இப்போ வரவு செலவு கணக்கு அவகிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறமா அவ அப்படியே இருந்தா எப்படி? எத்தனை நாளைக்கு மீனா தப்பு பண்றவங்களோட கூட்டு கலவாணியா இருப்பா? இது அவ விட அவ பணம்னு பொறுப்பு எப்பதான் வரும்? பொறுப்பை கொடுத்தோம் அப்படியே இருந்தா எப்படி? மீனா இப்படி இருக்கிறது எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். புரியுதுமா. ஆனா உடனே தட்டி கேட்டா அது அண்ணன் தங்கச்சிக்குள்ள சங்கடத்தை உருவாக்கும்ல, அதாமா. உறவு நிலைக்கணும்ன்றதுக்காக தப்பு பண்ண அனுமதிச்சா அதோட விளைவு என்னவா இருக்கும் தெரியுமா? ஒரு நாள் அந்த உறவையே தலைமுழுகிற நிலைமை வரும். அதுக்கு மேல எதுவுமே இல்லை. அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் தப்பு பண்ணா கண்டிக்கணும். அன்புக்காக அதை வளர்க்க கூடாது. குடும்பத்துக்குள்ளேயே கொள்ளடிக்கிற புத்தி வெளியே போனா கை நீட்டாதுன்னு என்ன நிச்சயம்? நான் ஏற்கனவே அத்தை கிட்ட சொல்லிருக்கேன் ஜனாமா. நீதான் உன் மாமியாருக்காக என்கிட்டயே போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியே.